அதாவது அழகுல கூட சமத்துவம் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அழகா இருக்காங்க, இன்னொருத்தர் அழகு இல்லாம இருக்காங்க. அழகு குறைவா இருக்கு, கூடுதலா இருக்கு. ஒருத்தர் ரொம்ப சூப்பரா இருக்காங்க. பார்த்தா ஒருத்தர் சிலர் அழகு இல்லாம இருக்காங்க. அழகு இல்லாதவங்களும் இருக்காங்க. அ அப்போ வந்து அவங்க வந்து அழகு இல்லாம, அந்த வறுமை கோட்டுக்கு கீழன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி வறுமை கோட்டுக்கு கீழ போயி அழகு இல்லாம இருக்காங்க. அப்போ அழகானவங்களுக்கு இங்கே நிறைய வரவேற்பு இருக்குது. அழகானவங்கள எல்லாரும் பார்க்குறாங்க. அழகா பொறந்தனாலே அவங்களுக்கு ஈஸியா புகழ் கிடைச்சிருது, மரியாதை கிடைச்சிருது. இது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் சரி. அப்போ அழக வந்து எது தீர்மானிக்குது அப்படின்னா, உணவு தான் நல்ல பொருளாதார வசதி யார்கிட்ட இருக்கோ அவங்க நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள சாப்பிட்றாங்க. வேளா வேளைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வயிறார சாப்பிட்றாங்க. நல்ல பெற்றோர்களுடைய கவனிப்பு நல்லா இருக்கா, அதனால அவங்க நல்லா அழகா இருக்காங்க. அதே யார் அழகு குறைவா இருக்காங்க அப்படின்னா, இந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க. இதெல்லாம் கடந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருந்தது. கடந்த காலத்துல வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒரு பகுதி மக்கள் இருந்தாங்க. ஒரு கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா சாப்பாடு பிரச்சனையே இல்லாம நல்லா இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல உடம்பு அழகா இருக்கும். நல்ல உடம்பு நல்லா வளர்ந்துருக்கும். வளர்ற வயசுல நல்லா சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா, அழகு இல்ல. எப்படி படிச்சவங்க, படிக்காதவங்க இருந்தாங்களோ, அது மாரி அழகு இல்லாதவங்க, சுமாரா இருக்கிறவங்க, ரொம்ப சூப்பரா இருக்கிறவங்க. இப்படி இருந்தாங்க. அப்போ அழகு இல்லாதவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை. அழகா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் உயர்வான மனப்பான்மை. ஒரு மிகையான மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மைன்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. இது ஆணா இருந்தாலும், பொண்ணா இருந்தாலும் ஒண்ணுதான். அப்போ இது எது தீர்மானிக்குதுன்னா, அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் தீர்மானிக்குது. யார்கிட்ட நல்லா பணம் இருக்கோ, நல்லா உணவு சாப்பிட்றாங்க. நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள சாப்பிட்றாங்க. இப்போ கூட இன்னைய காலகட்டத்தில் கூட நிறைய குடிசை வாழ் மக்களுக்கு வயித்தை தான் நிரப்புறாங்களே தவிர, அவங்க ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்றதில்ல. அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ அவங்க வந்து அழகு குறைவாக தான் இருக்குது. அவங்களால உடம்பை சுத்தமாக பராமரிக்க முடியாது, தூய்மையாக இருக்க முடியாது, கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகிறாங்க, கெட்ட வார்த்தைகள் பேச. அழகுங்கிறது நல்ல பண்புகளும் தான் அழகு. வெறும் தோற்றம் மட்டும் கிடையாது. தோற்றம், அப்புறம் நல்ல பண்புகள், நல்ல வார்த்தைகள், நல்ல பழக்க வழக்கங்கள், இது எல்லாம் தான் அழகு. அப்போ இது எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை. இந்த காலத்துலையாவது அதோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி அழகாக இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாகிட்டே வராங்க. கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அழகாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அழகு இல்லாதவங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அப்போ வந்து அழகாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை, அழகு இல்லாதவங்களுக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்க. அப்போ நிறைய என்ன ஆகுதுன்னா, அழகாக இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுபவம், நல்ல காதல், நட்பு கூட பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட பழகுவாங்க, ஒரு நண்பராக ஏற்றுப்பாங்கன்னா அழகாக இருக்கிறவங்கள நட்பாக ஏற்றுப்பாங்க. ஒரு ஆண் வந்து யார் கூட நண்பனாக இருக்குன்னு நினைப்பான்னா, அவன் வந்து ஒரு அழகான ஒரு ஆணை வந்து நண்பனாக ஏற்றுப்பான், பெருமையாக நினைப்பான். எல்லாமே பெருமை தான். உறவுங்கிறது பெருமை தான். ஒரு ஒரு பையன் இருக்கான்னா, தன்னுடைய அப்பா அம்மா வந்து அழகாக இருந்தால் பெருமையாக சொல்லுவான், இதான் எங்கள் அப்பா அம்மா அப்படிமா. அதுவே வந்து அப்பா அம்மா வந்து அந்த அளவுக்கு அழகாக இல்லைன்னா அவன் வந்து சொல்ல மாட்டான், பெருமையாக சொல்ல மாட்டான். அது பொண்ணாக இருந்தாலும் அப்படி தான். ஒரு பொண்ணு என்ன பண்ணுவான், தன்னுடைய அம்மா அப்பா அழகாக இருந்தால் இதான் எங்கள் அப்பா அம்மான்னு சொல்லுவான். அதுவே அம்மா அப்பா அழகாக இல்லைன்னா, அம்மா அந்த பக்கம்லாம் வந்துடாத, நான் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு வந்துடாத, காலேஜுக்கு வந்துடாதன்னு கூட சொல்கிற பெண்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி அப்போது அழகு தான் வந்து பெருமை. அழகானவங்க எனது உறவினர்களாக இருக்காங்க, அழகானவர்கள் எனது கணவராக இருக்கிறாங்க, அழகானவர் எனது மனைவியாக இருக்காங்க, அழகான ஒருத்தர் எனது சித்தப்பாவா தாத்தாவா இருக்காங்க அப்படின்னா அதை பெருமையாக சொல்லிப்பாங்க. இவங்க தான் எங்கள் சித்தப்பா, இவங்க தான் எங்கள் மாமான்னு சொல்லிப்பாங்க. அப்போது அந்த மாதிரி அப்போ அழகாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். உறவு பாசமாக இருப்பதற்கான எல்லாரும் விரும்பப்படுகிற ஒருவராக அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய காதல் வாய்ப்புகள் வரும். அழகு இல்லாதவங்களுக்கு காதல்னா என்னன்னே தெரியாது, யாருமே அவங்கள சீண்ட மாட்டாங்க. அப்போ காதல்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு, தாழ்வு மனப்பான்மையில் இருப்பாங்க. அப்போ அழகாக இருக்கிறவங்களுக்கு நிறைய காதல் வாய்ப்பு, நிறைய டிமாண்ட் அவங்களுக்கு. அழகு இல்லாதவங்களுக்கு காதல்னா என்ன, ஒரு நட்புன்னா என்ன, அந்த அளவுக்கு. நீங்கள் அழகாக இருக்கிறவங்கள பாருங்கள், அவங்கள தனிமையில் யாருமே இருக்க விட மாட்டாங்க. ஒரு பொண்ணு அழகாக இருக்கான்னா அவள் தனிமையில் இருக்க முடியாது. அவளுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். காதல் வாய்ப்பு, திருமணம் பண்ணாமலோ அல்லது துணை இல்லாமலோ அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு வரும். அதுவே அழகு இல்லாத ஒரு பொண்ணோ பையனோ இருந்தான்னா அவனுக்கு வந்து காதலும் கிடைக்காது, நட்பும் கிடைக்காது, தனிமையில் தள்ளப்பட்டு விடுவார்கள். அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் தனிமையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழகு இல்லாமல் இருந்தாங்க, நிறைய பேர் வறுமையில் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் தான் அழகாக இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் வறுமையில் இருக்கும்போது, அழகு இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையா. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, யாராவது இந்த காதலை பார்த்தாலே அவங்களுக்கு வெறுப்பு வந்துடும். ஏன்னா காதல் இவங்களுக்கு கிடைக்காது. ஒரு நட்பு உறவுமுறை வேணாலே இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா எந்த ஒரு உறவும் இவங்களுக்கு அமையாது. ஏன்னா அழகாக இருக்கிறவங்களுக்கு தான் உறவு அமையும். அழகாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க அந்த காலத்தில். அப்போ அழகு இல்லாதவங்க நிறைய பேர் இருந்தாங்கனால இந்த காதல் இது எல்லாமே அவங்களுக்கு அமையாது. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு காதல் மேலே ஒரு வெறுப்பு வந்தது. அதனால் யாரையுமே காதலிக்கக்கூடாது, யாருமே வந்து நட்பு வச்சு பழகக்கூடாது. மனிதர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க அன்னைக்கெல்லாம்.
கடந்த காலங்களில் ஏன் மனிதர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க? அன்றைக்கி மனிதர்கள் வந்து அழகு இல்லாமல் இருந்தாங்க, சுத்தமாக இருக்க மாட்டாங்க, பல் விளக்குறதுக்கு ப்ரஷ் எல்லாம் கிடையாது, இப்படி பல்வேறு வகையில் அவங்க அழகு இல்லாமல் இருந்ததுனால உறவுகள் எதுவுமே அமையாது. காதல் என்பது காதல்லாம் ஒரு கேடா அப்படின்னு இருக்கும்போது இந்த உறவுகள் மீதே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு. அப்போ யாருமே காதலிக்கக்கூடாது, யாருமே நல்ல விதமாக பழகக்கூடாது. அப்போ உறவுகள் மத்தியில் ஒரு வன்மத்தை பரப்பி விட்டுருவாங்க. ஜாதி அடிப்படையாக கொண்டு நீ அந்த ஜாதி இந்த ஜாதி, மனிதர்கள் மீதே அவங்களுக்கு பயங்கர வெறுப்பு. எல்லாரும் மனிதர் தாங்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. மனிதர்கள் மேலே அவங்களுக்கு பயங்கர வெறுப்பு இருந்தது. அதனால் சாதியை ஒரு காரணமாக வச்சு மனிதர்கள் மீது வன்முறை ஏவுனாங்க. வன்முறை அந்த மனிதர்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு இவங்களுக்கு சாதி ஒரு காரணமாக இருந்தது. சாதியின் மூலமாகவும் இவர்கள் கீழ்நிலையில் இருப்பதற்கு, அழகு இல்லாமல் போவதற்கும் அது ஒரு காரணமாக இருந்தது. அப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அழகானவங்க அதிகமாகிட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வறுமையில் இருக்கிறவங்களோட அவங்க அழகாக இருக்காங்க. வறுமையில் இருந்தாலும் இன்றைக்கி வேலைக்கு சாப்பாடு கிடைக்குதா? அந்த காலத்தில் இந்த சாப்பாடெலாம் கிடைக்காது. இன்றைக்கி தாராளமாக யாருமே வந்து சாப்பாடு இல்லாமல் பட்டினியோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. நல்லா சாப்பிட்றாங்களா? அதனால் இன்றைக்கி வறுமையில் இருக்கவங்க கூட அழகாக இருக்காங்க. அவங்க குளித்தா சூப்பராக இருப்பாங்க, அவ்வளோதான். குளிக்கலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இன்றைக்கி அழகாக இருக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக உறவுகள் இன்றைக்கி கொண்டாடப்படுது. காதலிக்காமல் இருக்க முடியல. அந்த காலத்தில் ஏன் காதலிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க? அழகு இல்லாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய அழகு இல்லாமல் இருந்தாங்க. அதனால தான் காதலுக்கு அன்றைக்கி நிறைய தடைகள் இருந்தது. காதலிப்பது ரொம்ப அபூர்வமாகவும் ஒரு குற்றமாகவும் பார்க்கப்பட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நிறைய பேர் அழகாக மாறிட்டு, பிறக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வளர அழகாகிட்டே வராங்க, அழகாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி அழகானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து காதலுக்கெல்லாம் உங்களால் தடை போடவே முடியாது. காதலிக்காமல் எப்படி இருக்க முடியும்? இப்போ எல்லாருமே அழகாக இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் 95% சின்ன பசங்கள்லேருந்து வளர்ந்துக்கிட்டே வர அவங்க அழகாகவே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் காதலிக்காமல் இருக்க முடியும்? ஆணும் பெண்ணும் அழகாக இருக்காங்க. அந்த காலத்தில் அழகு குறைவாக இருந்தது. அழகு பற்றி அவங்க அக்கறையெல்லாம் படலை. அழகை அலட்சியப்படுத்தினாங்க. ஏன்னா பெரும்பாலான மக்கள் அழகு இல்லாமல் இருந்தாங்க. அதனால் வந்து அங்கே உறவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை, உறவே வெறுத்தாங்க. இப்போ அம்மா அப்பாலாம் நல்லா சாப்பாடு கொடுக்கலையா, அப்போ என்னாங்க? அதனால் உடல் வளர்ச்சி, ஊட்டச்சத்து நிறைந்த உணவு பற்றாக்குறை, இதனால் பெற்றோர்கள் மீது பிள்ளைகளுக்கு வெறுப்பு, அதனால் உறவுகள் மீதே ஒரு வெறுப்பு. அதனால் யாரும் காதல்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. யாராவது காதலிச்சாங்கன்னா இவங்களுக்கு வயிறு எரியும். அப்போ யாருமே காதலிக்கக்கூடாது, எனக்கு கிடைக்காத எதுவும் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறனால அன்னைக்கு காதலுக்கு தடையாக இருந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அழகாக இருக்காங்க, பெரும்பாலானவங்க அழகாக இருக்காங்க. இது வந்து இந்தியாவிலே பெரும்பாலானவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னா ஏன் ஐரோப்பாவிலலாம் அவ்வளோ காதல் சுதந்திரம் அங்கே இருக்குது அப்படின்னா அங்கே எல்லாருமே அழகாக இருக்காங்க. நல்ல வளர்ச்சி, உடம்பு வேற வளர்ச்சி, நல்ல உயரமாக வளருவாங்க, நல்ல வாட்டு சட்டமாக சும்மா போல்டாக இருப்பாங்க. அந்த வெளிநாட்டுக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்பெல்லாம் பார்த்து ஜம்முன்னு இருக்கும், உயரமாக இருப்பாங்க, நல்ல சாப்பாடு, அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கிற அவங்க எப்படி காதலிக்கக்கூடாதுன்னு நம்ம நாட்டை போல் கட்டுப்பாடு போட முடியும்? நம்ம நாடு வந்து காதலிக்கக்கூடாதுன்னு அதுக்கு பயந்துக்கிட்டு கட்டுப்படுறாங்கன்னா என்ன தெரியுமா காரணம்? உடல் வளர்ச்சி குறைவு, உடல் வளரலை இன்னும். அவங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கிடைக்காதனால இங்கே உடல் வளர்ச்சி குறைவு, அதனால் தைரியம் குறைவு. இதே வெளிநாட்டுக்காரன் வாட்டச்சாட்டமாக இருப்பான், அதனால் ஜம்முன்னு இருப்பான். அவன்கிட்ட போய் நீங்கள்லாம் காதலிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னானே காலை மடக்கிட்டு ஒரு அடி அடிப்பான், ஓடி அப்படின்னும். என்ன வித்தியாசமாக பேசுகிற, இது எந்த ஒரு காரையா நீ ஏலியனா அப்படிமா, அந்நிய எது வேற்றுக்கிரகத்தில் வந்திருக்கியா, காதலிக்கக்கூடாதுன்ற அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் இங்கே இருக்கக்கூடாது பூச்சி அப்படின்னு நசுக்கி போட்டுரும். அந்த அளவுக்கு அங்கே ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் அதிகம். அந்த காலத்துலேயே அவங்க பணக்காரங்களாகவே வாழ்ந்துட்டு வராங்க, மற்றவங்களை அடிமைப்படுத்தியாவது ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு வராங்க. அதனால் அவங்களுடைய உடல் வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்கும், அழகாகவே இருக்கிறாங்க அந்த காலத்துலேயும். அப்போ அதனால் அவங்களால காதலிக்காமல் இருக்க முடியாது. ஒரு அழகை பார்த்துட்டு நீ எப்படி காதலிக்காமல் இருக்க முடியும்? அதனால் வந்து அழகு தான் வந்து உறவுக்கே அடிப்படையாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அழகாக இருக்கிறாங்களோ, உடம்பு அழகாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, வாட்ட சட்டமாக இருக்கிறது, இது வந்து உறவு வந்து ரொம்ப உறவு பலப்படுறதுக்கும், உறவு முறைகள் மனிதர்கள் விரும்புகிறதுக்கும், அன்பு பாசம் தலை தோங்குவதற்கும் காரணமாக இருக்கும். காதல் என்பது அதிகமாக இருக்கும் காரணமாக இருக்கும். இன்றைக்கி வந்து அங்கே எங்கேயும் காதல் இருக்குன்னா அது என்னது? அந்த அளவுக்கு அழகானவங்க இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் அழகானவங்க பிற நாடுகளை விட ஒரு ஜப்பானையோ சீனாவை போல், ஒரு ரஷ்யாவை போல், ஒரு அமெரிக்கா போல் அழகானவங்க இந்தியாவில் கொஞ்சம் கம்மி தான். இந்திய மக்கள் தொகையில் ஒரு பாதிக்கு தான் அழகாக இருக்காங்க. ஆனால் ஒரு ஐரோப்பாவில் எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டாலும் ஒரு 99% அழகாக இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல உணவு கிடைக்குது. அதனால் அங்கே காதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். காதல், உறவுமுறைகள், அன்பு, பாசம், கட்டி பிடிக்கிறாங்க பாருங்கள். நம்ம ஆட்கள் கட்டி பிடிக்க மாட்டேன்ட்டான். ஏன்னா இங்கே கட்டி பிடிக்கிறதுனால என்ன வந்து போகுது? எவனா அழகாக இருந்தால் போதும், அழகாக இருந்தாலாவது கட்டி பிடிக்கலாம். அப்போ பாதி பேர் தான் அழகாக இருக்காங்க, அதுவும் இப்போ உள்ள பசங்க தான் அழகாக இருக்காங்க, பெரியவங்களாம் அழகாக இல்லை. இவங்களை கட்டி பிடிச்சி என்ன ஆக போகுது? இவங்களை கட்டி பிடிக்காமல் இருக்கிறதே நல்லது. அதனால தான் அங்கே ஏன் கட்டி பிடிக்கிறான், இங்கே ஏன் கட்டி பிடிக்கல அப்படின்னா
நீ அழகானவங்களா இருந்துட்டு பாரு, அப்படியே கட்டி பிடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு உறவை சொல்லி அந்த வகையிலையாவது ஒருத்தரை கட்டி பிடிக்கிறது, அது பெருமை. அப்போது கட்டி பிடிக்கிறது தப்பு கிடையாது, அது பெருமையான ஒரு விஷயந்தான். அதில் ஒன்றும் தவறான நோக்கம் எதுவும் இருக்க போகிறதில்ல. அப்போ ஆனால் வந்து அது கூட எப்போ வரும்? அழகாக இருக்கும். அவர் அம்மாலாம் அழகாக இருந்தால் தான், அப்பாலாம் அழகாக இருந்தால் தான் அது பெருமையாக கட்டி பிடிப்பாங்க. என்னுடைய அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுவாங்க. அப்போது அழகில் சமத்துவங்கிறது வந்து எப்போ வரும்? எல்லாரும் ஒரே மாதிரியான உணவு ஏற்படணும். அப்போ அழகில் யாரும் ஏற்றத்தாழ்வே வரக்கூடாதுப்பா. அப்போ என்ன பண்ணோம்னா எல்லாரும் ஒரே மாதிரியான உணவு சாப்பிடணும். ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒரே மாதிரி. இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப பாலிஷாக இருக்கிறவங்க யார்? ஏசிலே இருப்பாங்க பாருங்கள், அவங்க தான் பாலிஷாக இருப்பாங்க. ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, வீட்டில் 10 பாத்திரம் எதுவும் தேய்க்க மாட்டாங்க, துணி துவைக்க மாட்டாங்க, கையெல்லாம் பளபளன்னு இருக்கும், எல்லாம் வேலையாட்களை வச்சு செஞ்சுருவாங்க. பணக்காரங்க அவங்க அழகாக இருப்பாங்க. அதுவே இப்போ ஏழைகள், அவங்க ஏதோ ஃபேன் காற்றுல இருக்கிறவங்க, ஏதோ ஓடு ஷீட்டு போட்டு வசிக்கிறவங்க, அந்த வெக்க சூட்டில் அவங்க கருப்பாக இருப்பாங்க, ஊட்டச்சத்தில் இருந்த உணவு கிடைக்காது. அப்போ என்ன, உடம்புல நிறைய பிரச்சனை வந்து அவங்க கொஞ்சம் அழகு குறைவாக தான் இருப்பாங்க. அப்போ எல்லாருமே இந்த உலகத்தில் ஒரே மாதிரி இருக்கணும். சின்ன சின்ன, அதாவது உருவம் தான் மாறுபடனே தவிர இவங்க அழகு இல்லாதவங்க, இவங்க அழகானவங்கிற அந்த நினைப்பே வரக்கூடாது. இப்போ ஆடெல்லாம் பாருங்கள், எல்லா ஆடும் ஒரே மாதிரி இருக்கா? இந்த ஆடு நல்லாவே இல்லை, இந்த ஆடு அப்படி தான் இருக்கா? எல்லா ஆடும் ஒரே மாதிரி இருக்குது. அதுபோல் எல்லா உயிருமே, பறவைகளை பாருங்கள், எல்லா பறவையும் ஒரே மாதிரி இருக்குது. இது அழகான பறவை அப்படி. ஆனால் மனிதர்கள் ஏன் அப்படி இருக்காங்க? இவங்க அழகாக இருக்காங்க, இவங்க அழகு இல்லை, இவங்க மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல அப்படின்றாங்களே. அப்படின்னா அப்போ வந்து அது காரணம் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான், ஏழை பணக்காரர் என்கிற ஏற்றத்தாழ்வு தான். அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி வாழணும், சமத்துவம் வாழணும், ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாது. ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மாதிரியான உணவு. அப்போ தான் வந்து இந்த மனிதர்களில் வந்து அழகு இல்லை அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனுபவம் கிடைக்கும், எல்லாருக்கும் காதல் கிடைக்கும். காதல்ங்கிற அனுபவம் எல்லாருக்குமே கிடைக்கும். அப்புறம் நட்பு, அன்பு, பாசம் எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஏன்னா அழகு இருந்தால் தான் நேசிக்கவே தோணும். அன்பு செலுத்தணும், ஒருத்தரை அன்பு செலுத்தணும்னா அவங்ககிட்ட அழகு இருக்கணும். அதுதான் பெருமையாக இருக்கும், அன்பு செலுத்துவதற்கு பெருமையாக இருக்கும். அதனால் அழகுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஆரோக்கியம் நோயோடு இருந்தால் அது எப்படி அழகுன்னு சொல்ல முடியும்? அதுபோல் ஒரு உடம்பு உறுதியாக இருக்கும், உறுதியாக இருந்தால் தான் அது அழகாக இருக்கும். உறுதி, ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு உடம்பு அழகு. அப்போ அந்த அழகுங்கிறத விஷயத்தை நீங்கள் வந்து ஏதோ அழகு அதெல்லாம் கிடையாது அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா அழகுங்கிறது ரொம்ப மேன்மையானது, உயர்ந்தது. ஏன்னா ஒரு உடம்பு உறுதியாக இருக்கணும். ஒரு உடல் உறுதிங்கிறது அவ்வளோ சாதாரணமாக வராது. ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். கண் கருத்துமாக உடம்பை பார்த்துக்கிட்டவங்களோட உடம்பு தான் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் அந்த உடம்பே ஒரு அழகான உடம்பு கிடைக்கும். இப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி அழகாக இருக்கணும் அப்படின்னா, ஒரே மாதிரி உருவம் வேறுபடலாம் தவிர அழகில் குறைவு இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் காதல் அனுபவம் கிடைக்கும். எல்லாருக்கும் வந்து நட்பு, பாசம், அன்பு, பாசங்கிறது அங்கே தலைத்தோங்கும். எல்லாரும் அழகாக இருக்காங்கன்னா அப்போ அன்பு பாசம் இருக்குதான்னு செய்யும். ஏன் கடந்த காலங்களில் போரிட்டாங்க தெரியுமா? அப்போ அழகு இல்லாதவங்களுக்கு ரொம்ப குறைவு. நிறைய பேர் வறுமையில் இருந்தாங்க, ஜாதி சண்டை வேறு, வன்முறை புத்தி, கெட்ட புத்தி, அப்புறம் உணவு பற்றாக்குறை. அப்போ வந்து மனிதர்கள் அழகு இல்லாதவங்க ரொம்ப குறைவாக இருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் அழகாக இருந்தாங்க. நீங்கள் கடந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலே தெரியும், குடிசையிலையும் அங்கே ரொம்ப பாமர மக்கள், அழகு இல்லாமல், அறியாமையில். அப்போ இன்னும் 500 வருஷத்துக்கு முன்னாடி போனால் அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். அப்போ இருக்கும் அழகு இல்லாத. அதனால தான் வந்து அவங்க போரிட்டு மனிதர்களை கொல்றாங்க. உலகம் முழுக்க ஏன் மனிதர்களை கொல்றாங்க அப்படின்னா, மனிதர்களை பார்க்கவே பிடிக்கல. எல்லாரும் அழகாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தில் எல்லாருமே அழகாக இருக்காங்க அப்படின்னா, மனிதர்கள் மேலே மனிதர்களுக்கு அன்பு பாசம் எப்படி கொலை பண்ண வரும்? உனக்கு எப்படி போரிட்டு இருக்க உனக்கு மனசு வரும்? வராதில்ல. அது மாதிரி தான். அப்போ அது நான் கடந்த காலங்களில் போரிட்டதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இன்றைய காலத்தில் கூட போரிடுறாங்க பாருங்கள், இஸ்ரேல், லெபனான். இப்போ அவங்க அழகு இல்லையா? அவங்க வெள்ளையாக இருக்காங்க, அவங்க ஏன் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அப்போ அவங்க ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னா, அவங்க அழகாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு அறிவு இல்லையே. அப்போ அறிவு இல்லாதவங்க எப்படி அழகாக இருக்க முடியும்? அறிவும் அழகு. இப்போ மூட நம்பிக்கையோடு இருக்காங்க. அழகுன்னா என்னென்ன யாருக்குன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நல்ல பண்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், அப்புறம் வந்து ஆரோக்கியம் இருக்கணும், அப்புறம் வந்து அறிவு இருக்கணும், ஒரு இயற்கையான அறிவு இருக்கணும். இப்போ வந்து ஒருத்தி சொல்கிறா பூமி வந்து தட்டையானது, சதுரமானதுன்னு சொல்கிறா. அவள் எப்படி அழகாக இருக்க முடியும்? அவள் மூஞ்சில் தான் அழகாக இருக்குது. இப்போ வந்து ஒரு விபச்சாரி இருக்கிறா, அவன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா, ஆனால் அவள் சிந்தனை ஃபுல்லாக விபச்சாரம் அப்படின்னா அவள் எப்படி அழகு? அதை போய் நீ எப்படி அழகுன்னு சொல்லுவ? அப்போ அழகுன்னா வெளித்தோற்றம் மட்டுமே கிடையாது. இப்போ ஒருத்தியை வந்து ஒரு மனுஷன் நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அதுவும் தானே அழகு. ஒருத்தன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறான்,
ஆனால் ஏமாத்துறான்ப்பா, அவன் எப்படி அழகானவன்னு நீ எப்படி சொல்லுவ? அவனை போய் நீ அழகானவன்னு சொல்லுவியா? மோசக்காரன், அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லும். அப்போ ஒருத்தி அழகுன்னா என்னது? நல்ல அறிவு இருக்கணும், பகுத்தறிவு இருக்கணும், அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், உயிரை நேசிக்க தெரியணும், அதுதான் அழகு. அப்போ இந்த லெபனான் பாலஸ்தீனத்தில் இன்றைக்கி சண்டை போடுறாங்க, பார்க்குறதுக்கு வெள்ளை வெள்ளையாக இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல எண்ணம் இல்லை, ஒரு அன்பு பாசம் இல்லை, பழி உணர்ச்சி தான் இருக்குது, வன்முறை உணர்ச்சி தான் இருக்குது, அழிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது. ஒரு அருமை தெரியல, மனித உடம்போட அருமைங்கிறது தெரியல. அப்போ அவங்க அழகு இல்லாதவங்க தான், அதனால தான் அவங்க சண்டை போடுறாங்க. எப்போ எந்த நாட்டெல்லாம் அமைதியாக இருக்குது இன்றைக்கி, அன்பு பாசம் இருக்குது பாருங்கள், அந்த நாட்டில் தான் அமைதி இருக்குது. இப்போ ஜப்பான்காரன் சண்டை போடுறான்னா சண்டை போட மாட்டேங்கிறான். காரணம் அவங்ககிட்ட அன்பு பாசம் இருக்குது, மகிழ்ச்சியாக வாழ தெரியுது, சுதந்திரம் இருக்குது. இப்போ எங்கே லெபனான் இஸ்ரேலில் பாருங்கள், சுதந்திரமே கிடையாது. அங்கே தான் இப்போ சண்டையே நடந்துகிட்டு இருக்கு. எங்கே சுதந்திரம் இல்லையோ அங்கே அழகு இல்லை, எங்கே மூட நம்பிக்கைகள் இருக்குதோ அங்கே தான் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே அழகு இல்லை. சுதந்திரமாக வாழ்கிறது ஒரு அழகு, நல்ல பண்புகள் ஒரு அழகு, அறிவு இருக்கணும், ஒரு பகுத்தறிவு இருக்கணும், அது ஒரு அழகு. நல்ல மூட நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு மட்டும் வெள்ளையாக இருந்துக்கிட்டா நீ அழகா? அப்படி கிடையாது. அப்போ அழகுங்கிறது ரொம்ப ஆழமான விஷயம். ஆரோக்கியம் இருக்கணும், உடம்புக்குள்ளே நோய் இருக்கக்கூடாது, நல்ல எண்ணம் இருக்கணும், பழி உணர்ச்சி இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது. இப்போ குரங்குலேருந்து தான் மனிதர் வந்தான்னு சொல்கிறான், ஒருத்தவங்க கடவுள் தான் படைச்சாருன்னு சொன்னால் அப்படி சொல்கிறவங்க எப்படி அழகாக இருக்க முடியும்? பூமி தட்டையானது, அது நீள்வட்டமானது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படி அழகானவராக இருக்க முடியும்? பூமி உருண்டங்க அப்படின்னு சொல்கிறவர் தான் அழகானவராக இருக்க முடியும். பகுத்தறிவை ஏற்றுக்கணும், உண்மையை ஏற்றுக்கணும். இந்த காலத்தில் கூட இந்த மாதிரி மூட நம்பிக்கையை சுமந்துட்டு இருக்கவங்க, அவங்க வெள்ளையாக இருந்தாங்கன்னா, கருப்பாக இருந்தாங்கன்னா, மாநிறமாக இருந்தாங்கன்னா, பார்க்குறதுக்கு தோற்றம் தான் அழகாக இருக்கிறத தவிர மற்ற தோற்றமும் ஒரு 10 மதிப்பெண், அழகில் ஒரு 10 மதிப்பெண் தோற்றத்துக்கு கொடுக்கலாம். அப்போ அவங்கள்ட்ட ஒரு 10 மதிப்பெண் தான் கொடுக்கலாம், மற்றதெல்லாம் அவுட்டு. அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். அழகில் அறிவு, சுதந்திரமாக வாழணும், சுயமரியாதையோடு வாழணும். இப்போ இங்கே சண்டை நடக்கிற நாடுகளெல்லாம் பாருங்கள், இப்போ லெபனான், பாலஸ்தீனம் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள். அங்கே பெண்கள் சுதந்திரமாக இருக்காங்களா? எல்லாம் வேலைக்கு போகிறாங்களா? அப்போ அடிமையாக தான் இருக்காங்க. மதத்தின் பேரெல்லாம் அவங்க அடிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்க எப்படி அழகானவங்கன்னு சொல்ல முடியும்? சுதந்திரமாக வாழ்கிறாங்க பாருங்கள், சுயமரியாதையோடு வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் அழகானவங்க. அதனால தான் அங்கே அவ்வளோ சண்டை. அங்கே சண்டை ஏன் நடக்குது? அதுவே சுதந்திரமாக அன்பு, பாசம், காதல்னு வாழ்கிற ஒரு ஐரோப்பிய நாடுகளில் ஏன் சண்டையெல்லாம் நடக்க மாட்டேங்குது? அதுதான் காரணம். அதனால் அழகுன்னா என்னன்னு அது ரொம்ப ஆழமான விஷயம். அழகு என்பது, அழகில் சமத்துவம் வேண்டும். அது எங்கே நடக்கும்? இந்த இயந்திர அறிவியல் உலகில், ஏற்றத்தாழ்வு நிறைந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் அழகில் சமத்துவம் ஏற்படாது. ஏன்னா இங்கே சம்பளத்தில், வீடில் எல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்குது. எல்லோரும் ஒரே மாதிரி சம்பளம் வாங்க முடியாது. திறமை அதிகமானவங்க, நல்லா படித்தவங்க, அதிக தொழில் திறமையுடையவங்க நல்ல சம்பளம் வாங்க தான் செய்வாங்க. தொழில் திறமை குறைவானவங்களுக்கு குறைவான சம்பளம். அப்போது உணவில் ஏற்றத்தாழ்வு இங்கே இருக்கவே இருக்காது. நல்ல பணம் உள்ளவங்க நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவில் சாப்பிடுவாங்க, நல்ல பணம் குறைவாக இருக்கும், ஊட்டச்சத்து குறைவான உணவில் சாப்பிடுவோம். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் சமத்துவம் என்பது ஏற்படாது. அழகுலையும் சமத்துவத்தை எதிர்பார்க்கவும் முடியாது. அப்போது அழகில், அறிவில், எல்லா வகையிலுமே சமத்துவம் எங்கே ஏற்படும்னா 2040 வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் ஏற்படும். இயற்கையோடு இணைந்த மனித, இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு 2040 ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் எதுவுமே இருக்காது, போக்குவரத்து வசதிகள் எதுவுமே இருக்காது, மின்சாரம் இருக்காது, பள்ளிக்கூடம், கல்லூரி எதுவுமே இருக்காது, எல்லாரும் விவசாயம். அப்போ ஊர் மக்கள் எல்லாம் ஊராக, கிராமமாக வசிப்பாங்க. அந்த மக்கள் ஒன்று கூடி ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் எடுத்துக்கலாம். யாரும் யாருக்குலேருந்து உழைக்கக்கூடாது, யாரும் யாரையும் வேலை வாங்கக்கூடாது. ஏன்னா அங்கே பணம்ங்கிற நடைமுறையே இருக்காது, கூலி கொடுக்குற முறையே அங்கே இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட உலகத்தில் எல்லாரும் குடிசையில் வசிப்பாங்க. எல்லாரும் தற்சார்பு வாழ்க்கை முறை, அவரவருக்கு தேவையான உணவை அவரவரே உற்பத்தி செய்வார்கள். வியாபாரம், விற்பனை எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் எல்லாத்துக்கும் சமம். அப்போ அதில் விளையிற உணவுப் பொருட்களை பகிர்ந்து உண்ணுவாங்க. அப்போ அதில் ஒரு சமத்துவம் ஏற்படும். அது மொத்தத்தில் அவங்க விளைய வைக்கிற விவசாயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலமா. அப்போது ஒருத்தர் தன்னுடைய விவசாயத்தில் 2 தென்னை மரத்தை நடுறாரு, 2 வாழை மரத்தை நடுறாரு, 2 பலா மரம் நடுறாரு. அதுபோல் தான் ஒவ்வொருத்தரும் 2 தென்னை மரம், 2 வாழை மரம், 2 பலா மரம், இப்படி அதில் ஒரு சமத்துவத்தை கடைபிடிக்கணும். அப்போது ஒருத்தருடைய விளைநிலத்தில் என்ன விளையுதோ அதுதான் எல்லாருடைய விளைநிலத்திலும் விளையும். அவங்களுக்குள்ள உணவை பகிர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது உணவில் சமத்துவம் ஏற்படுகிறது. அதனால் அந்த ஊட்டச்சத்து உணவுகள்லையும் உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறாங்களா, ஊட்டச்சத்து உணவுகளை பூர்த்தி, அதிலே ஒரு சமத்துவம் ஏற்படும். அப்போ அழகுலையும் சமத்துவம் எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஏற்படும். இதன் மூலம் மட்டும்தான் ஏற்படும். அப்போ தான் மனிதர்களை நேசிப்பார்கள். அழகும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். இவர் அழகானவர், அதுமாதிரி இவர் அறிவானவர், அவர் முட்டாள் அப்படின்லாம் இருந்தால் மனிதர்களுக்குள்ளே அது வெறுப்பை தான் ஏற்படுத்தும். எல்லாரும் அறிவோடு இருக்கணும், எல்லாரும் அழகாக இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கணும், சமத்துவம் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும்.